எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நோன்பு எல்லோரும் நல்லபடியாக வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நாங்களும் வச்சுக்கிட்டுருக்கோம். உங்களுக்காக நான் துவா செய்கிறேன், எனக்காக நீங்களும் துவா செய்யுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ சஹருக்குலேருந்து இஃப்தார் வரைக்கும் நான் என்னென்ன செஞ்சேன் அப்படிங்கிறத ஒரு குட்டி விலாகாக எடுத்திருக்கேன். நைட்டுக்கு சஹர் வேலை இருக்கிறதுனால பகல் ஃபுல்லாக வீட்டு க்ளீனிங் வேலை, மற்ற வேலைகளை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சிட்டேன். இப்போது ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. நான் நைட்டுக்கு பிரியாணி தான் செய்ய போகிறேன், அதாவது சஹர் சாப்பிட்றதுக்காக. அதுக்காக ஒரு முன்னாடி வேலை பார்க்க வேண்டியது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா சஹர் சாப்பாடுங்கிறதுனால நம்ம லேட்டாக தான் செய்யணும். அதுக்காக ஃபஸ்ட்டு நான் பிரியாணிக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி ஆயிலில் இந்த மாதிரி பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். மட்டனை ஒரு 1/2 கிலோ எடுத்துருந்தேன். அதில் மசாலாவெலாம் சேர்த்துட்டு ஒரு மணி நேரம் மேரினேட் பண்ண அப்படியே வச்சிட்டேன். இப்போது நைட் ஆயிடுச்சு. தொழுதுட்டுலாம் வந்து தான் நான் பிரியாணியை செஞ்சேன். அதை அப்படியே தம்லையும் போட்டு விட்டுட்டேன். கிச்சனையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு பாத்திரம் வரைக்கும் கழுவிட்டு வச்சிட்டேன். அப்போ தான் நம்ம சஹருக்கு எந்திரிச்சு வரும்போது க்ளீனாக இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த வேலைக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட ஒரு டீயும் போட்டுட்டு குடிச்சிட்டு நான் தூங்குறதுக்கு போயிட்டேன். இப்போ அடுத்தது சஹருக்கு 3 மணிக்கு அலாரம் வச்சுட்டு கிளம்புவேன் எப்போதுமே, ஏன்னா தஹஜ்ஜுத் தொழுகணும். ஃபஸ்ட்டு கிச்சனுக்கு போயிட்டு பிரியாணி போட்டு வச்சுருந்ததை தோசைக்கல்லை அப்படியே வச்சு லைட்டாக சிம்மில் வச்சுட்டு சூடு பண்ணுறதுக்காக நான் லைட்டாக சிம்மில் வச்சுட்டு நான் தொழுகிறதுக்கு வந்துட்டேன். அது சூடு இருந்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப வேகமாகவும் வைக்கக்கூடாது. லைட்டாக சிம்மில் வச்சுட்டு வந்துடுங்க. வந்துட்டு நான் தொழுதுட்டு அதுக்கு பிறகு தான் போய் நான் திறந்து பார்த்தேன். பிரியாணி சூப்பராக வந்துருந்துச்சு. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய பிரியாணிங்க இது. நான் வீடியோ கூட ஷூட் பண்ணியிருக்கேன், நான் பிறகு போடுறேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு சைடிஷாக ரைட்டாக தான் செஞ்சேன். முட்டையை கொஞ்சம் அவிச்சிக்கிட்டோம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு கூடவே நான் பாலையும் அடுப்பில் சிம்மில் வச்சு போட்டுட்டு சாப்பிட்றதுக்காக போயாச்சு. ஏன்னா அது பாட்டும் கொதிச்சிட்ருக்கோம். நம்ம டீயோ இல்லை காஃபியோ எது போடுறாருந்தாலும் போட்டுக்கலாம். அதையும் ஒரு பக்கம் கொதிக்க விட்டுட்டு நாங்கள் சாப்பிட போயிட்டோம். நான் சாப்பிட்றதையெல்லாம் எடுக்கலை. சாப்பிட்டு முடிச்சுட்டு டீ போடவும் வந்துட்டேன். ஒருத்தவங்களுக்கு காஃபி, ஒருத்தவங்களுக்கு டீ, ஒருத்தவங்களுக்கு பால், இந்த மாதிரி பல வெரைட்டியில் போடணும். அதுவும் டைம் ஆகிடும், நேரம் போகிறதே தெரியாது. அதனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு சஹர் செய்யணும். அடுத்தது நோன்பு திறக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற வேற யோசனை வந்துருச்சு. நம்ம இப்போயே யோசித்து வச்சாதான் நம்ம அந்த நேரத்துக்கு செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் ஏன்னா முன்னாடியே எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் அந்த டயத்துக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ சஹரும் முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மணி 5:45 ஆகிட்டு. இப்போது தொழுகைக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போது ஃபஜ்ர் தொழுகையை தொழுதுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். இப்போது மணி 2 மணி ஆகுது, அதாவது பகல் நேரம் 2 மணி. இப்போது இஃப்தாருக்கு உள்ள வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சமாக பாதாம் பிசினும் சப்ஜா சீடும் ஊற வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் என்னவோ அதை முன்னாடி எல்லாத்தையுமே நான் எப்போதும் செஞ்சு வச்சுருவேன். இப்போ 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதையும் ஊற வச்சுட்டு கொண்டக்கடலையும் வெந்தயத்தையும் ஊற வச்சுருக்கேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சிக்கு. நான் இந்த அளவுக்கு கடல்பாசி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். அப்போ அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணி கடல்பாசியை வேக வச்சுக்கிறேன். அதில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். கூட கொஞ்சமாக உப்பும் 2 ஏலக்காயும் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. கடல்பாசி நல்லா கரைஞ்சி வரணும். இன்னொரு பக்கம் முட்டையை வேக வச்சுக்கிட்டேன். இது எதுக்காகன்னா பஜ்ஜி சுடுறதுக்காக. 1 கப் அளவுக்கு பச்சரிசியை ஊற வச்சுருக்கேன். அது எதுக்காகன்னா கஞ்சிக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன்.
இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 கப் அளவு திக்கு தேங்காய் பாலை அதில் சேர்த்துக்கிட்டேன். இது என்னன்னா ஜாலர் சுடுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இது கூட ஒரு முட்டையும் சேர்த்துக்கிறேன். இதில் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி கூட லாஸ்ட்டில் பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். மீதமுள்ள தண்ணி பாலையும் இதில் சேர்த்து கொஞ்சமாக நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு கரைச்சிக்கணும். ஆனால் நம்ம கையால் கரைக்கும் போது அது கட்டி இல்லாமல் இருக்காது. ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றி உங்களுக்கு எவ்வளவுக்கு கரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாலை சேர்த்து கரைச்சிக்கோங்க. இதெல்லாம் முன்னாடியே நம்ம செஞ்சு வச்சிட்டோன்னா அந்த டயத்துக்கு நம்ம ஜாலரை ஊற்றிக்கலாம். இப்போ அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி, அதாவது கொஞ்சம் கூட ஒரு சின்ன கட்டி கூட இல்லாத அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம அந்த பாட்டிலில் ஊற்றி செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லா மாவையுமே அதே மாதிரி மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு முடிஞ்சால் அதை வடிகட்டி கூட நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடப்பாசியும் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகரை சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் எங்கள் வீட்டில் நானும் அவங்களுக்கும் சுகருங்கிறதுனால நான் லைட்டாக தான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் தேங்காய் பாலையும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. தேங்காய் பாலை ஊற்றி கொதிக்க விட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு ஒரு பிளேட்டில் அந்த கடப்பாசியை வடிகட்டிக்கோங்க. ஏன்னா அதில் ஏலக்காய் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன தூசியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் அதில் வந்துடும். இதை அப்படியே ஒரே விட்டுருங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக கஞ்சிக்கு ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு குக்கர் எடுத்துட்டு ஊற வச்ச கடலை வெந்தயத்தையெல்லாம் அதில் சேர்த்துக்கிட்டேன். கூடவே அந்த அரிசி ஊற வச்சதையும் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் ஊற வைக்கிறது எல்லாத்தையுமே காலையிலே ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பை சும்மா அலசிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய், நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இன்னொன்று கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா மல்லி சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜவ்வரிசியும் சேர்த்துக்கிட்டேன். கூடவே ஒரு கேரட்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் பிறகு டேஸ்ட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது அந்த பாத்திரத்தால் ஒரு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. வளைஞ்சி ஊற்றுறாத அளவுக்கும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு பிறகு நீங்கள் இறக்கி வச்சுட்டு கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இதை அப்படியே வேக விட்டுட்டேன். இப்போ அடுத்ததாக ஜூஸ் கரைக்கிறதுக்காக நான் ஆல்ரெடி எலுமிச்சப்பழத்தை ஜூஸ் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அதை தான் எடுத்து இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அதை கட் பண்ணி அதை பிழிஞ்சிக்கிட்டு அதை வடிகட்டிக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும். அப்படியெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வேலை முடியும். இப்போ இதே மாதிரி இதையும் கரைச்சி விட்டு வச்சுட்டேன். ஐஸ் எதுவும் இப்போ போட மாட்டேன். நோம்பு திறக்கிற நேரத்துக்கு தான் போடுவேன். அந்த ஊற வச்ச சப்ஜா சீடு, பாதாம் பிசினு இதை எல்லாத்தையுமே அது கூட சேர்த்து விட்டுருங்க. எங்கள் வீட்டில் எப்போதுமே லெமன் ஜூஸ் தான், அதுதான் என் பசங்களுக்கு பிடிக்கும். ரோஸ் மில்க்கு கூட குடிப்பாங்க. அது அதிக இனிப்பாக இருக்கிறதுனால நான் அது அவ்வளவு சேர்த்துக்கிறதில்ல. இப்போ நேரம் ஆயிடுச்சு, அதனால் ஜாலரையும் ஊற்றிடலான்ட்டு அதையும் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால் அதை செஞ்சு வச்சிட்டோன்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடலாம். அந்த நேரம் நம்ம துவா செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதிலையே நின்றுட்டு இருந்தோன்னா நம்மளுக்கு அதெல்லாம் நேரம் இல்லாமல் போயிடும். இப்போது கஞ்சியும் நல்லா வெந்து வந்துருச்சு. சாதம் நல்லா குழஞ்ச மாதிரி இருக்கணும், ஆனால் சாதமும் இருக்கணும். இப்போது இந்த கரண்டியால் நல்லா அதை மசிச்சு விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப அரிசியாக இருந்தாலும் அந்த வேகிறதுல நீங்கள் மசிச்சு விடுறதுல நல்லா குழஞ்ச மாதிரி வந்துடும். இப்போ திக்கு தேங்காய் பாலை கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம்
தண்ணியை சூடு பண்ணிவிட்டு அதில் சேர்த்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நோம்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஜாலரும் டைம் ஆகுனதுனால 2 பக்கமும் வச்சு நான் வேக விட்டுக்கிட்டேன். இப்போ அடுத்ததாக பழங்கள் எடுத்துக்கிட்டேன். எப்போதுமே ஒரு பழங்கள் எப்படியாவது நீங்கள் சாப்பிட்ருங்க. இஃப்தாருக்கு ஒரு பழம் எப்போதுமே இருக்கணும். இப்போ அடுத்தது முட்டை வேக வச்சுருந்ததை பாதி பாதியாக கட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ பொரிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எப்போதுமே முழுசாக பொரிக்க மாட்டேன், ஏன்னா அதில் ஒரு டேஸ்ட் இருக்காது. அது இல்லாமல் வெடிக்கவும் ஆரம்பிச்சிடும். அதனால் நான் இதே மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி செய்யும்போது ஈஸியாகவும் இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அந்த காரமெல்லாம் சேர்ந்து முட்டையோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒன்று ஒன்றா அதையும் நான் பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்குது. இப்போ அதையெல்லாம் முடிச்சிட்டேன். எல்லா வேலையுமே முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது. ஏன்னா காலையிலேருந்து வேலை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ டைம் ஆகிறதுனால நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாமேன்ட்டு பாயெல்லாம் போட்டுட்டு செஞ்சு வச்சுருந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒன்று ஒன்றா வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இதையும் வச்சுட்டு நம்மளுக்கு துவா செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டேன். இப்போ மணியை பார்த்திங்கன்னா 6:10 ஆகிட்டு. நோம்பு திறக்க டைம் ஆகிட்டு. நானும் நோம்பு திறக்கிறேன், நீங்களும் நோம்பு திறங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.